பாலிஸ்டிக் மிசைல் மட்டும் தான் பயன்படுத்தி இருக்காங்களா? என்ன வகையான ஏவுகணை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அரணை தகர்த்ததுன்னு பார்க்கலாம். ஈரான் நாட்டினுடைய மிக திறன் வாய்ந்த ஒரு ஏவுகணையாக இருக்குது. இது பாலிஸ்டிக் வகையை சேர்ந்தது கிடையாது. ஹைப்பர்சோனிக் மிசைல். ஹைப்பர்சோனிக்னா சவுண்ட் செல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய வேகம் இருக்கும். இரண்டாவதாக சஹாப் 3 அப்படின்னு கூறப்படுகிற வடகொரிய தேசத்தினுடைய ஒரு தொழில்நுட்பத்தை ஈரான் பயன்படுத்துறாங்க. அதன் மூலம் வடிவமைக்கப்பட்ட அந்த சஹாப் 3 சஹாப் சீரியஸே ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் ஏவுகணை ஈரான் உபயோகிக்கிறதுல. அதுல சஹாப் ரொம்ப அட்வான்ஸான ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இப்போ இந்த இரண்டு ஃபெட்டாவும் சஹாப்பும் என்னென்ன சிறப்பம்சங்களை உடையது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஃபெட்டா 2. இதனுடைய தூரம் அதிகபட்சமா 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இலக்கை கூட இந்த ஃபெட்டாவால தாக்க முடியும். அதனால தான் ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி எளிமையாக தாக்குதல் நடத்த முடிந்தது. தற்போதுள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இடைமறிக்க முடியாது. இதனுடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து சஹாப் 3. இதை பொறுத்தவரை நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சேர்ந்தது. மீடியம் டிஸ்டன்ஸுக்கு செல்லக்கூடியது. அதிகபட்சமாக 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் குறிவைத்து தாக்க முடியும்.